பெரியவாள் பாதம் சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர் மீண்டும் உங்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்த காணொளியை மிக 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 பிரத்யேகமான காணொளியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எங்கே இருந்து இந்த காணொளியை எதற்காக செய்கிறோம் என்பதை சௌமியா அவர்கள் கூறுவார். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்ரி டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த ட்ரிப் வந்து காலடிக்கு போகணும்னு மாமாவுக்கு ஒரு உத்தரவு. அது எப்ப பண்ணணும் பொழுது மாமா வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு காலடியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பிரிவா காலடியிலேயே இருப்பவர் காலடிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு. அதனால தேர்ந்தெடுத்த டேட் வந்து 13th February. ஸோ 12th February to 15th February நம்ம வந்து காலடியில இருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொகேஷன். நம்ம பகவத் பாதால் எத்தனை அருமையோ அத்தனை அருமை அந்த காலடி கஷேத்திரமும். ரொம்பவே அற்புதமா இருந்தது தர்சனங்கள்லாம். இந்த காலடிக்கு கிளம்புற முந்தின நாள் வந்து ஒரு சின்ன அற்புதம் என்னன்னா, மாமா வந்து ஈசனை தேடின்னு ஒரு புஸ்தகம் எழுதணும்னு ஆரம்பிக்கிறா. அப்போ வந்து அன்னைக்கு சவிதா ஆத்துல இருந்தா, சவிதா மாமா ஆத்துல இருக்கும் பொழுது பெரியவா வந்து மாமா வந்து சத்தமா பெரியவாள்கிட்ட கேட்டுலாம், பெரியவா எனக்கு வந்து ஒரு புஸ்தகத்தை கொடுங்கோ, நான் வந்து லைப்ரரியில போய் புஸ்தகம் எடுக்க போறேன் அப்படின்னு. நான் பேசுறத நீங்க காதால கேட்டு பெரியவா, நான் வந்து சரணாலயம் லைப்ரரிக்கு போறேன், எனக்கு வந்து சரியான புஸ்தகத்தை நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு அந்த பக்தி சொன்ன. ஒரு லைப்ரரிக்கு போய் ஒரு புக்கு தேட போறேன்னா அதை கூட பெரியவா கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அந்த மனசுக்குள்ளேயே அந்த ஒவ்வொரு சின்ன அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி அதை நடத்தி காமிக்கிற பெரியவா ரூபமா நம்ம மாமாவை பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த லைப்ரரிக்கு மாமா வந்து வந்தப்போ அவரோட இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதுக்காக சௌமியா நீங்க லைப்ரரியில பண்ணிருந்த ஏற்பாடுகள். லைப்ரரியில வந்து நாங்க புக்ஸ் எல்லாம் நாங்க இண்டெக்ஸ் பண்ணி சார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவருக்கு என்ன புக் தேவை அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சோம். மாமா அதுல இருந்து 1-2 புக் எடுத்துட்டு கிளம்புறதே வந்து கோபால் மாமா வரா வந்துட்டு, இப்பதான் வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு, நீங்க வந்து இந்த புஸ்தகத்தை ஒரு லெட்டரும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு மாமா பெரியவா டிவோட்டி ஒருத்தர் சரணாலயத்துக்கு வரவா வந்து ஒரு மெசேஜ் எழுதியிருக்கா. இத்துடன் நான் ஒரு புத்தகம் இணைத்து இருக்கிறேன், நீங்கள் அந்த புத்தகத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளவும், நீங்க பாக்கணும் அந்த புக்கை அப்படின்னு. ஏற்கனவே உங்ககிட்ட இந்த புக் இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு எக்ஸ்கியூஸ் வேற கேட்டாங்க டிவோட்டி. புஸ்தகத்துடைய அந்த புக்கோடைய அந்த பேர் அந்த இதையெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். இந்து மத தர்மம் பத்தி அந்த புக்கோடைய இது கவர்லயே அப்படி ஒரு புஷ்ப அலங்காரத்தோட ஊஞ்சல்ல அந்த பிரதோஷ மாமா அலங்காரம் அப்படியே மகாபரிவா உட்கார்ந்து இருக்கா. அது திரு சோ அவர்கள் வந்து சதாப்தி சமர்ப்பன் மகாசுவாமியோட அந்த 100வது இது கொண்டாடினப்போ அப்போ வந்து தெய்வத்தின் குரல்ல இருக்கிற 5000+ பேஜஸோட சாரத்தை அது வந்து அதுல கொடுத்து ஒரு ஷார்ட் ஃபார்ம், அதாவது மாமாவால அதை வச்சு படிக்க முடியுங்கிற மாதிரி தூக்க முடியும் அந்த புக்கை தானாக்க அப்படின்ற அந்த கொரியர் வந்து அவருக்கு போன் பண்ணி தேங்க் பண்ணினப்ப அந்த மாமா சொல்றார், 3 நாளா வந்து அது சுத்தின் இருக்குமா, ஏதோ இன்சபிஷியன்ட் அட்ரஸ்னு வந்தது. அப்புறம் கோபால் மாமா கிட்ட நம்ம சொல்லி அது வந்து கரெக்டா வந்து சேர்ந்துருக்கு. அந்த நிமிஷம் வந்து சேர்ந்து மாமா நம்மள்ட்ட கொடுத்து நம்ம கார்ல ஏறி மாமா ஆத்துக்கு போகணுங்கிறச்ச எது கேட்டாலோ அதோடைய சாரத்தை பெரியவா அப்படியே மாமா கையில கொடுத்தா. எதுக்கு சொல்றோம்னா, நம்ம வந்து எவ்ரி மினிட் when we travel with மாமா பெரியவா அனுகிரகத்தை நம்ம வந்து அனுபவிச்சுட்டே இருக்கோம். அதே மாதிரிதான் இப்படி ஒரு அருமையான இடம் ஜஸ்ட் at the behind பெரியார் ரிவர் இஸ் தேர். ஸோ ஒரு அற்புதமான இடம் இருந்துதான் நம்ம வந்து இந்த முறை டிவோட்டிஸ்க்கு இந்த இன்டர்வியூ பண்ணணும், இந்த டிஸ்கஷனை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொம்ப அழகா இருந்தது. 12ஆம் தேதி வந்து நாங்க புறப்பட்டு வந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா வி லேண்டட் ஹியர். காலடிக்கு வரும்பொழுது நம்ம காலடியில பார்த்தேன்னா சங்கர மடத்தினுடைய ஒரு அந்த பகவத் பாதாளுடைய ஸ்தூபி பெரியவா வந்து அதை எவ்வளோ எஃபர்ட் எடுத்துட்டு பெரியவாளும் ஜெயந்திர பெரியவாளும் அதை நிர்மாணம் பண்ணிருக்காங்க. பகவத் பாதாளுடைய ஃபுல் ஹிஸ்டரியும் அங்க அந்த ஸ்தூபியத்துல ஸ்தம்பத்துல போட்டிருக்கான்னா, இந்த ஸ்தம்பம் வந்து ஸ்பைரல் ஸ்தம்பம், அதுல எப்படி போட்டிருக்கா அதெல்லாம் பார்ப்போம்.
நம்ம காலடிக்கு வந்த உடனே மாமா வந்து முதல் நாள் சாயந்தரமே போயிட்டு சாரதா இதுல வந்து அம்பாளுக்கு வந்து வஸ்திரம் வாங்கிட்டு இருந்தா. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அடுத்த நாள் கட்டணும்னு கொடுத்தோம். அப்புறமா சுவாமிக்கு என்னென்ன பூஜைகள்லாம் பண்ணணும், ஸோ என்ன பண்ணினோம், ஆக்சுவலா ருத்ராபிஷேகம் பண்ணினது அன்னைக்கு 13ஆம் தேதி மாமா பிறந்தநாள் அன்னைக்கு, ஸ்ரீசக்கர பூஜை பண்ணிட்டு, பகவத்பாதாளுடைய பாதுகா பூஜை பண்ணணும். அப்புறமா அங்க நைவேத்தியங்கள் பிரசாதங்களுக்கெல்லாம் கைங்கரியத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு 12ஆம் தேதி முதல் நாளே போய் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு 13ஆம் தேதி காலையில ஃப்ரெஷ்ஷா அந்த காலடியோட அந்த காத்து, அந்த என்விரான்மெண்ட்ல அந்த அற்புதமான அந்த சூழ்நிலைங்கிறது வந்து அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடத்துல. ஸோ அந்த சூழ்நிலையில மாமா காலையில எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆதிசங்கர பகவத்பாதாலுடைய அந்த இடத்துக்கு போனோம். அந்த சாரதா பீடம் அவா வச்சிருக்க இடத்துக்கு போனோம். ஏன்னா சிருங்கேரி மடத்துக்கு போனோம். அங்க வந்து எல்லா பூஜைகள் பண்ணிட்டு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அங்க போனோம். அந்த விஷயங்கள் எல்லாமும் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ 12ஆம் தேதி அன்னைக்கு நம்ம எல்லா சுவாமிக்கு 12th அன்னைக்கு ஈவினிங் மாமாக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பூஜைகளுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து சிருங்கேரி மடத்துல இருந்து வெளியில வரத்தே அவன் மேனேஜர் வந்திருந்தார். நான் முன்னாடியே மேனேஜர் கிட்ட பேசியிருந்ததுனால அவர்கிட்ட ஒரு அறிமுகமாயிருந்தது. அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி மாமா வரல, நாங்க வந்து மாமா வந்திருக்கா, கார்ல உட்காந்துருக்கா, நம்ம பூஜைக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு இங்கேயே ஆகாரம் சாப்பிடணும், இங்கேயே சாப்பிடுங்க மாமாவோட, நம்ம மடத்துல ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்க இப்போ என்ன டைம் இருக்கு, நீங்க உடனே மாணிக்கமங்கலம் போங்க அப்படின்னா. சரி, இந்த காலடி சேத்திரத்துக்கு வருவாள்லாம் நேரா பகவத்பாதாலோட இடத்துக்கு போயிட்டு அவளுக்கு தெரியாதவாள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அப்படின்னு கிளம்பிடுவோம். அதை ஞாபகப்படுத்தும் விதமா வந்து அந்த சார் வந்து என்ன பண்ணாருன்னா வந்து நீங்க உடனே மாணிக்கமங்கலம் போங்க அப்படின்னா. எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு, இதோ இங்க நேர் ரோட் போனேன்னா மாணிக்கமங்கலம் தான் அப்படின்னா. சரின்னு சொல்லி அதே ஸ்ட்ரெயிட் ரோட் போனோம்னா மாணிக்கமங்கலம் காத்தியாயனி தேவியோட டெம்பிள். அற்புதமான ஒரு ஆமா, ரொம்ப அற்புதமா இருந்தது. அம்பாள் வந்து அந்த ஸ்தலத்துல வந்து சுவாமிக்கு வந்து ஞானப்பால் கொடுத்த ஒரு இடம். அது வந்து ஆதிசங்கர பகவத்பாதாலோட அம்மாவும் அப்பாவும் அவ வந்து டெய்லி பால் நைவேத்தியம் கொடுத்து, அப்புறம் அத பால் நைவேத்தியம் கொடுத்து, ஆமா அம்பாளுக்கு பால் நைவேத்தியம் கொடுத்து அவ எடுத்து ஸ்வீகாரம் பண்ணிப்பாளாம். அவ அன்னைக்கு வந்து ஒரு நாள் அவளால வர முடியலன்னு, உடம்பு சுகம் இல்ல, குழந்தைகிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா ஆதிசங்கரர் கிட்ட. அவர் போய் நைவேத்தியம் கொடுத்ததும் அது ஏத்துக்கலை, கதவு சாத்திருந்தது. அன்னைக்கு பார்த்து கதவு சாத்திருந்தது. அன்னைக்கு அவ ஏத்துக்கல சுவாமின்னு சொல்லிட்டு பகவத்பாதால் குழந்தையா இருந்தவர் வாசல்லே இருந்து அழுதான, அப்படி அழ ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்து அது ஸ்வீகரிச்சுட்டதுக்கு அப்புறமா தனக்கு கொடுக்கல அப்படின்னு திருப்பி அம்பாள் மொத்த பாலையும் எடுத்துட்டா. ஆனா பதிலுக்கு பிரசாதம் எதுவும் வரலன்னு அதுக்கும் திரும்பி அழுதுருக்காரு சுவாமி. என்ன எடுத்துக்கலன்னு அழுது, எனக்கு பிரசாதம் தரலன்னு அழுது. அப்ப சுவாமிக்கு வந்து அம்பாளே வந்து அந்த பால் தீர்த்தத்தை கொடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து பகவத்பாதாளுக்கு சர்வஜ்ஞ பீடத்துக்கு ஆரோகணம் பண்றதுக்கான அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு அந்த அம்பாள். அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பகவத்பாதாளுடைய அந்த நம்ம எதுக்காக அவர் அவதாரம் பண்ணினானோ அதுக்கான அந்த விஷயம் உற்பத்தியான அந்த ஒரு ஸ்தலம் ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன்ஸ். ஆமா, ஞானம் கிடைச்ச இடம், அவ்வளவு டிவினிட்டி. அண்ட் எல்லாரும் காலடி வர அத்தனை பேரும் அந்த கோவிலையும் போய் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வரணும். கண்டிப்பா மாணிக்கமங்கலம்ங்கிறது தான் அந்த இடத்தினுடைய பேர். ரொம்ப அழகா இருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த பிக்சர் டெபிக்ஷன், அந்த அம்பாள் வந்து சுவாமிக்கு பாலூட்டின அந்த இடம் சித்திரம் எல்லாம் வந்து அழகா படம் வரைஞ்சி வச்சிருக்கா. சித்திரப்படம் யார் வரைஞ்சாலும் தெரியல, அவ்வளோ அதாவது ஒரு டிவைன் அதை வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருக்காது. அந்த பிக்சர்ஸ் எடுத்திருக்கோம், அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். அத்தனை அழகா வந்து மாணிக்கமங்கலத்துல காத்தியாயனி தேவியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு பின்னாடி சிவனையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்தோம். வந்துட்டு நம்ம கிளம்பி திரும்பி நாங்க தங்குற இடத்துக்கு வந்தோம். அடுத்த நாள் தான் நாங்க வந்து பூஜைகளுக்கெல்லாம் போனோம். சரணம். நாம இப்ப காலடியில இருக்கோம். புண்ணிய கஷேத்திரம், புண்ணிய பூமி பாரதம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கு. அத்வைத்தத்தை நமக்கு கொடுத்து எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்தவர் நம்மளுடைய பகவத்பாதா. அவருடைய ஜன்ம பூமியில நம்ம இப்ப நின்றுருக்கோம். இந்த ஸ்பெசிபிக் டெம்பிளுக்கு பேர் வந்து காத்தியாயனி கோயில் அப்படின்னு சொல்லி. அம்பாள் வந்து சுவாமிக்காரன்
ஆச்சாரியால் பகவத்பாதாலுடைய ஜென்ம பூமியான காலடியில் இருக்கும். பாரத பூமி புண்ணிய பூமின்னு மாமா சொல்லிட்டே இருப்பா. இங்கே பிறக்கிறதுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த பூமியை அனுபவிக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணியஸ்தலமான காலடியிலேருந்து இருக்கோம் நம்ம. முக்கியமாக வந்து மாமாவோடைய பிறந்த நாளும் கூட 13ஆம் தேதி, நாளைக்கு 12ஆம் தேதியே வந்தாச்சுங்க. இந்த இடத்துல இன்னைக்கு குறிப்பாக வந்து காத்தியாயனி தேவியோட கோயிலில் இருக்கும். இந்த கோயிலுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா வந்து அம்பாள் நேராலே சுவாமிக்கு தர்ஷனம் கொடுத்து, ஆச்சாரியாளுக்கு தர்ஷனம் கொடுத்து, பாலை கொடுத்த ஒரு ஸ்தலம். என்னுடைய டீட்டெயில்ஸும் நம்ம சொல்கிறோம். ரொம்பவும் அழகாக இருக்குது கோயில். அம்பாளுடைய அந்த டீட்டெயில்ஸ் இங்கே தெரியறதுக்காக உங்களுக்கு அம்பாள் வந்து பால் கொடுக்குறா, ஆச்சாரியால் அதை காத்தியாயனி தேவி வந்து பாலை கொடுத்து அதை வந்து ஆச்சாரியால் ஸ்வீகாரம் பண்ணினதுக்கப்புறம் சர்வஜ பீட்டம்னு அவர் இது ஆரோக்கியம். ஆமாம், அவ்வளோ ஞானம் வந்துடும் அந்த பால் அவர்கிட்ட வரும்பொழுது. அத்தனை ஞானமும் அந்த சின்ன வயசில் வந்து சர்வஜ பீடம் உருவாகிறது. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த அங்கே இருக்கிறதெல்லாம் கூட காமிக்கலாம். ஆச்சாரியாளுக்கு வந்து எப்படி ஒரு அனுகிரகம் வருதுங்கிறது, ஆச்சாரியாளுக்கு எப்படி ஒரு அனுகிரகம் வருது, நித்தியம் சுவாமி பூஜை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் சித்திரப்படமாக அங்கே ரொம்பவே அழகாக கொடுத்துருக்கா. நம்ம ஸ்ருங்கேரி மடத்துக்கு போகிற அந்த சாலையில் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த பிக்டோரியல் டெபிக்ஷன் ஆஃப் த ஆச்சாரியாளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அழகாக கொடுத்துருக்கா இங்கே. காத்தியாயனி தேவி blesses the child Shankara with her darshan. அதாவது மாமா சொல்லுவா, அந்த ஏர்னிங், அந்த ஏக்கம், அந்த தாக்கம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சுவாமி நம்மளுக்கு கொடுப்பா அப்படின்னு. அவளை பார்க்கணுங்கிற ஏக்கம் இருக்கணும். நம்மளுக்கு ஏதோ வேணுங்கிற ஏக்கத்தை விட அம்பாளை தரிசனம் பண்ணணுங்கிற ஏக்கம் அந்த குழந்தை சங்கரருக்கு அத்தனை அழகாக தரிசனம் கொடுத்து அந்த இடத்துல தான் இருக்கோம் இப்போ நம்ம. சுவாமி சர்வஜ பீட்டாகாரம் பண்ணிக்கிறது. சர்வஜ பீட்டாகாரம் ஆஃப் ஜகத்குரு ஆதிசங்கர பகவத்பாதா. தேவர்கள் கூட சந்தோஷமாக அதை கொண்டாடுற சாட்சாத் பரமேஸ்வரனே பகவத்பாதா. அத்தனை அழகாக இருக்குது. ரம்மியமாக இங்கே வீசுகிற ஒரு தென்றல் காற்று கூட அத்தனை அனுபவமாக பகவத்பாதாவுடைய அனுகிரகத்தை கொடுக்கறது. February 13 அற்புதமான ஒரு சுதினம். பெரியவாளோட பீட்டாரோகணம் ஏற்பட்ட தினமும் February 13. நம்ம அற்புத ஆசான் வந்து பிறந்த தினமும் ஆங்கில தேதி February 13. இந்த பர்த்டேக்கு ஆதிசங்கர பகவத்பாதால போய் தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. மகா பெரியவா ஆகியனால மாமாவோட இங்க வர்ற பாக்கியம் கிடைச்சது நமக்கு. அன்னைக்கு வந்து ருத்ராபிஷேகம் கொடுத்துருந்தது. ருத்ராபிஷேகம் வந்து சந்திரமௌலீஸ்வரருக்கு. சந்திரமௌலீஸ்வரர் வந்து சின்ன லிங்கம் தான், ரொம்ப அழகா பண்ணினா. அதுல நம்ம வந்து ருத்ராபிஷேகத்துக்கு கொடுத்துருந்தோம். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து அன்னைக்கு ஏகாதச ருத்ர பாராயணமும் அந்த இடத்துல இருக்குது. ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு ருத்ர பாராயணத்துக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணது வந்து ஏதோ ஸ்பெஷல்லா வந்து பெரியவா வந்து நம்மளுக்காக ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது இந்த ப்ரோக்ராமும். அப்புறம் அம்பாளோடது சொன்ன ஸ்ரீசக்கர. ஆமா, அம்பாளுடைய வந்து அந்த ஸ்ரீசக்கர. ஆமா, நம்ம முதல் நாள் கொடுத்திருந்த வஸ்திரம் வந்து ரொம்ப அழகா உடுத்திருந்த அம்பாள் 9 கஜம் வாங்கியிருந்தோம். நல்ல கிரீன்ல நேவி ப்ளூ பார்டர், நல்ல கிரீன்ல நேவி ப்ளூ பார்டர். அதை வந்து பண்ணி அதையே வந்து கொடுத்தோம். அதை வந்து உடுத்திருந்தா அந்த 9 கஜ புடவைய ரொம்ப அழகா பண்ணியிருந்தா சுவாமிக்கு. அதை முடிச்சு இந்த ஸ்ரீசக்கர பூஜைக்கும் நம்ம வந்து சங்கல்பம்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஒரு பக்கம் வந்து
சுவாமியோட ருத்ராபிஷேகம் நடந்துருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு சன்னதியில சுவாமியோட ஸ்ரீசக்கர அம்பாளோட ஸ்ரீசக்கர. இது சௌமியா, நீங்க வந்து இந்த ஒரு பக்கம் வந்து அம்பாளோட ஸ்ரீசக்கரம் அம்பாள் அவ்வளோ அழகு. நம்ம கொடுத்திருந்த அந்த சாத்தியிருந்தா இந்த பக்கம் வந்து ருத்ராபிஷேகத்துக்கு கொடுத்திருந்தோம். ஆனா ஏகாதச ருத்ராபிஷேகம் அன்னைக்கு நடந்துட்டு இருந்தது. ரொம்ப பிரமாதமா இருந்தது. அம்பாளோட சன்னதிக்கு நேர கடைசியில போனேன்னா அந்த பூர்ணா நதி ஓடுறது அந்த பக்கம். அது அங்க இருந்து பார்த்தாலே பூர்ணா நதி தெரியுது. அப்புறம் அங்க இருந்த டிவோட்டிஸ் வந்து நம்ம புதுசுன்றதுக்கோசரம் சொன்னா நீங்க அந்த பக்கமா போய் பூர்ணா நதியில இறங்கி புரோக்ஷனம் பண்ணிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு போகலான்னு அங்க வந்து குரோக்கடைல் பாயிண்ட். ஆமா, நம்ம போறதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து மாமாக்காக போய் அங்க ஒரு கலசத்துல எடுத்துட்டு நம்ம கையில கொடுத்தா புரோஷனம் பண்ணதுக்காக அதை கொடுத்தா. இன்ஃபேக்ட் நாங்க அந்த பாயிண்ட்ல கூட ஒரு வீடியோ பண்ணினோம். அதுல அந்த தீர்த்த கலசம் நம்ம பேசியிருக்கோம். சோ அது ரொம்ப அழகா இருந்தது. அந்த பூர்ணா நதியை வந்து பெரியவா பகவத்பாதால் வந்து அம்மாக்கு போய் குளிக்க முடியல, அவ்வளவு தூரம் நடந்தும் போது பிரார்த்தனை பண்ணி பூர்ணா நதியே அவ ஆத்து பக்கமா வர மாதிரி பிரார்த்தனை பண்ணி இந்த பூர்ணா நதி அந்த பக்கமா வருது. அத்தனை சக்தி கொண்டவர் வந்து நம்ம பகவத்பாதா. ஆச்சாரியார் வந்து பெரியவா சொல்வாளாமே சரிதா, நம்ம வந்து பெரியவாள்கிட்ட எது சொன்னாலும் நடக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பீடத்துலதான் வந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்னு பகவத்பாதாள் பேர் சொல்லி இன்னும் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்றோம். நான் பண்றதுனால என்ன நடக்கிறது, ஆச்சாரியார் பேர் சொல்றதுனால எல்லாம் நடக்கிறது. எல்லாரும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்ற ஆச்சாரியார் பேரை சொல்றேன் எல்லாரும். அதனால எல்லா காரியங்களும் சித்தியாயின்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குருபக்தி நம்ம பெரியவாளுக்கு. நமக்கு அங்கேயும் போய் அந்த பூர்ணா நதியில இறங்கி புரோஷனம் பண்ணிட்டு வந்தோம். எல்லா டிவோட்டிஸோட சார்பாவும் நம்ம வந்து இது பண்ணிட்டோம், பிரார்த்தனை பண்ணிட்டு. மாமா அங்க உட்காந்து அத்தனை பேருக்கும் பிரார்த்தனை ஆசீர்வாதம்னு சொல்லுமா அப்படின்னு குரோக்கடைல் பாயிண்ட் அதுல இருந்தும் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்றோம். அந்த குரோக்கடைல் பாயிண்டோட சிக்னிபிகன்ஸ் அதெல்லாம் அதிகமா ஷேர் பண்றோம். பெரியவா சரணம், நமஸ்காரம். இப்போ வந்து இந்த பூர்ணா நதியில இந்த குரோக்கடைல் பாயிண்ட் அப்படின்னு சொல்றா இந்த இடத்த. இங்கதான் வந்து முதலே வந்து ஆதிசங்கர பகவத்பாதா குழந்தையா இருக்கிறச்ச காலை பிடிச்ச இடம். அம்மா கிட்ட சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு நீ ஒத்துண்டா அது என்ன விட்டுடும் அப்படின்னு சொன்னதும் குழந்தை பத்திரமா திரும்பி வரணுன்றதுக்கோசரம் தாயார் வந்து சன்னியாசத்துக்கு ஒத்துண்ட இடம். ரொம்ப புனிதமான ஒரு க்ஷேத்திரம். இங்க வந்து மாமா வந்து எல்லாரோட சார்பிலையும் மாமாக்கும் நம்ம தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கோம். புரோக்ஷனம் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் வந்து புரோக்ஷனம் பண்ணின பலன் இருக்குன்னு சொல்ல சொன்னா எல்லாருக்காகவும் எல்லா பக்தாளுக்காகவும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர உங்க எல்லாருக்காகவும் நாங்க வந்து மாமாவோடைய ஆசீர்வாதத்தோட இதை உங்களுக்கோசரம் புரோக்ஷனம் பண்ணோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா. அந்த எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து திருப்பி பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்போ பாதுகாப்பு, அப்புறம் பாதுகாப்பு பூஜை, ஆச்சாரியாலோட பாதுகாப்பு பூஜை. ரொம்ப தொன்றுத்தட்ட காலத்துல இருந்து அந்த பாதுகைக்கு வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து ஆச்சாரியால் பாதுகா பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அந்த பூஜைக்கு கொடுத்து பூஜை பண்ணிடலாம் வாய்ப்பு கிடைச்சது. பெரிய விஷயம் என்னன்னா வந்து நம்மள நமஸ்காரம் பண்ண சொன்னோம். அப்போ உடனே எல்லாருக்காகவும் வந்து தொடக்காஷ்டகம் சொல்லி பகவத்பாதாவோட பாதுகாப்பான மூமெண்ட். நம்ம டெய்லியே சரணாலயத்துல நிறைய சொல்றோம் தொடக்காஷ்டகம். மினிமம் 3 times சொல்லுவாங்க. காலடியில இருந்து பகவத்பாதருடைய பாதுகையை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்துல தோட்டகாஷ்டகம் சொன்னது அற்புதமான அனுபவம். இது வந்து நம்ம எல்லாருடைய சார்பிலையும் பண்ணின ஒரு பிரார்த்தனை. அது பாதுகா முடிச்சுட்டு அங்க பகவான் சன்னதியிலேயே தான் வந்து தாயார் ஆரியாம்பாளுடைய சமாதியும் இருக்கு. அங்கதான் இருக்கு அவளோடது. அதிஷ்டானம் அங்கதான் அவளோடது இருக்கு. சோ நம்ம வந்து தாயாரோட இடத்துக்கும் போயிட்டு என்னம்மா கொடுத்து வச்சிருப்பா தாயார், என்ன ஒரு தியாகம் அம்பாள். கண்டிப்பா சுவாமி முன்னாடி தாயாரோட சன்னதியில போய் நிற்கும் பொழுது நம்மள அறியாம ஜலம் வருது. கண்டிப்பா கண்ணுல ஜலம் வந்துட்டு. எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா ஆச்சாரியால நம்மளுக்கு கொடுத்து, எவ்வளவு பெரிய பகவானையே அவ தன்னுடைய கருவுல சமந்திருக்காளே அப்படின்னு சொல்லி கண்ணுல ஜலம் வந்துடுறது. ஆனா அத்தனை வசத்தியா இருந்த ஆரியாம்பாள் தாயார் தன்னை ரொம்ப வெளிப்படுத்திக்காம பயிர்க்க அமைதியா இருந்துட்டு நம்ம எல்லாம் அப்பதான் தோணிட்டே இருக்கு மனசுக்கு. எப்போ சவிதா பர்சனலா எனக்கு நான் சொல்றேன், எப்போ ஏதாவது மனசு வருத்தமா இருக்கும்போதோ இல்ல இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்லி திங் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் இஸ் எவ்வளவு பேர் எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு சாதிச்சுட்டு அமைதியா இருக்கா. சின்ன விஷயத்துக்கு நம்ம ஏன் இப்படி மனசை
கஷ்டப்படுத்திக்கிறோம், தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தையும் பகவான் நமக்கு இந்த ஜேர்னில கொடுத்துட்டே இருக்காரு. அதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லயே வந்து ஆதிசங்கரருடைய ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விராட் ரூபமா ஒரு இது இருக்கு, விஸ்வரூபமா ஒரு ஆதிசங்கரருடைய ரூபம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே அந்த இதுலயே பார்க்கலாம், அந்த வீடியோல பார்த்தாலே பகவத் பாதாளுடைய அந்த சிலாரூபம் பக்கத்திலேயே கிருஷ்ணர் கோவில் இருக்கு. அங்கேயும் போய் நம்ம பார்த்துட்டு ஆமா, கிருஷ்ணர் கோயிலுக்கும் நம்ம அங்க பார்க்க சிக்னிபிகன்ஸ் சொல்றேன். நமஸ்காரம். மகாபரிவா சரணம். நம்ப முடியறதா சௌமியா? நம்ப முடியறதான்னா மாமாவோட வரும்போது பெரிவாளோட கிருப்பையில இருக்கும் பொழுது, பெரிவாளுடைய பூர்ண கடாட்சத்துல இருக்கும் பொழுது முடியாததும் முடியும் அப்படின்னு காமிக்கிறா. இன்னைக்கு தினம் நம்ம இப்ப காலடி திவ்ய கஷேத்திரத்துல இருக்கோம். நம்ம இப்ப நின்றுட்டு இருக்க இடம் வந்து பகவத் பாதாளுடைய குலதெய்வமான கிருஷ்ணன் கோயில் தான் இருக்கும். இந்த கிருஷ்ணன் கோயில் கதையை நம்ம இன்னொரு வீடியோல சொல்றோம். ஆனா இப்ப நம்ம கையில பூர்ணா நதி ஜலத்தோட மாமா புரோஷனம் பண்ணிக்கணும்னு இருக்கா. மாமாவில இறங்க முடியாது, அதனால பூர்ணா நதி ஜலத்தோட நின்று இருக்கோம். உங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கணும்னு மகாபரிவா எங்க கிட்ட பூர்ணா நதி ஜலம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்ப கிருஷ்ணன் கோயில்ல மாமா இருக்கா, போய் மாமா புரோஷனம் பண்ணிட்டு, மாமா பர்த்டே இன்னைக்கு, மாமா புரோஷனம் பண்ணிட்டு சுவாமியை சேவிச்சுட்டு நம்ம வந்து அம்பாளுக்கு இன்னைக்கு வஸ்திரம் சாத்திருக்கு, ரொம்ப அழகா இருக்கா. அதே மாதிரி பாதுகா பூஜை இருக்கு, ஸ்ரீசக்கர பூஜை இருக்கு, ருத்ராபிஷேகம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு நாங்க திரும்பி பூர்ணா நதி கரையில இருந்து உங்கள்கிட்ட பேசுறோம். பூர்ணா நதியிலேயே இறங்கி பார்க்க போறோம். அப்புறம் நான் உங்கள்கிட்ட புரோஷனம் பண்ணிக்க உங்கள்கிட்ட பேசுறோம். மாமா வந்து இந்த க்ஷேத்திரத்துல இருந்து எக்ஸாம் எழுதுற அத்தனை குழந்தைகளுக்கும் தன்னுடைய பிரார்த்தனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்க. பிப்ரவரி மாசமா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே அந்த எக்ஸாமினேஷன் ப்ரெஷர் அண்ட் ஃபியர் அண்ட் நீட் பிளஸிங் இருக்கு. குறிப்பா அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் சொன்னாங்க. 10th 12th காலேஜ், சார்ட் அக்கௌண்டன்சி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நேரா பார்க்கலாம், அந்த கதையும் பார்க்கலாம். crocodile point, இந்த crocodile point வந்து பகவத் பாதாளுடைய காலை வந்து அந்த முதல்ல பிடிச்சுக்கிறது. அம்மா வந்து நான் வந்து பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாதான் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தா அந்த முதல்ல விட்டுடுமா அப்படின்னு சொல்றார். அம்மாவுக்கு வந்து குழந்தை நல்லபடியா வரணுன்றதுக்கோசரம் சரின்னு சன்னியாசத்துக்கு உத்தரவு கொடுக்கற இந்த க்ஷேத்திரம் crocodile பாயிண்ட்டுக்கும் நம்ம போறோம். அங்க இருந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். சித்திரப்படமா ரொம்ப அழகா பண்ணி ஸ்கல்ப்சரிங் வெரி பியூட்டிஃபுல்லி டன் ஹியர். ரொம்ப அழகா இருக்கு. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. இந்த க்ஷேத்திரத்துல வந்து ஆதிசங்கரருடைய தாயார பத்திரமா பார்த்துக்கோன்னு இந்த குலதெய்வ கிருஷ்ணர்கிட்ட ஆதிசங்கரர் சொல்லிட்டு அவர் வந்து க்ஷேத்ராடனம் கிளம்புறார். அவர் வந்து சேர்ந்த விஷயம் அதையெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கணும். பிரிவாசரணம். இந்த கிருஷ்ணர் கோவில் வந்து ஆரியாம்பா கிட்ட வந்து பகவத் பாதர் நான் வந்து எங்க நான் போயிட்டு இருந்தாலும் உன்னுடைய கடைசி காலத்துல நான் வந்து உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பகவத் பாதர் கிளம்பி போயிடுறார். அப்ப வந்து போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கிட்ட அம்மாவை பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு போனதா ஐதீகம். அந்த சமயத்துல வந்து அந்த கிருஷ்ணர் ஆரியாம்பா தாயார அப்படி பார்த்துட்டு கடைசி காலத்துல தானே சங்கர ரூபமா வந்தப்போ அங்கேயே இருந்திருக்கார். அப்புறம் ஆதிசங்கரர் வந்து பார்த்தப்போ
நீ வந்து சன்னியாசி ஆயிட்டே, நீ இத்தனை நாளே நீ வந்து எல்லாமே நீ வந்து எல்லா நகையும் போட்டுட்டு அலங்காரமா இருந்தியே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, இல்லையே நான் இப்பதானே வரேன் அப்படின்னு சொன்னதுதான் அவளுக்கு புரியுது. கிருஷ்ணர் அவருடைய அலங்காரத்துல பகவத்பாதா ரூபமா வந்து அம்மாவை பக்கத்துல, இவர் வர வர அவர் வந்து சங்கர ரூபமா இருந்து ஆரியாம்பாளோட இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் கிடைச்சது. இந்த ஸ்தலபுராணம் வரலாறு தெரிஞ்சு போய் அந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ணப்போ நமக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டார் கிருஷ்ணர் என்ன பண்ண மாட்டார், பக்தியோட அற்புதமான ஒரு அனுபவம். ஆமா, சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார், சலனம் இல்லாத சுத்தமான மனசு. அது வந்து எனக்கு 90% சுத்தமா இருக்கு, 10% ஏதோ கோபம் வருதுன்னா அந்த 10% தான் ப்ராப்ளம். நீ 90% பெருமையா பேசிக்க என்ன இருக்கு, அந்த 10% ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணேன். நான் ரொம்ப நல்லவா, ஆனா எனக்கு மனசுல சில சமயத்துல வருது அப்படிங்கும் பொழுது நல்லவா நின்னே டிக்ளேர் பண்ணாது, எங்க தப்பு இருக்கோ அங்க போக்கஸ் பண்ணி திருத்திக்கோம்பா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நிர்ச்சலனமான ஒரு மனசுல உயர்ந்த எண்ணங்கள், வெரி லாஃப்டி அண்ட் டிவைன் தாட்ஸ் தவிர வேற எதுவுமே வராம, இது வந்து நம்மளுடைய மனசை கிளீன்ஸ் பண்ற ஒரு விஷயத்தினாலதான் கஷேத்ராடனம் போ, மகான்களை போய் பாரு, அவளை தரிசனம் பண்ணுன்னு சொல்றதுக்கான ரீசனே இதுதான். யூ பிகம் அ பெட்டர் பர்சன், அட்லீஸ்ட் தோஸ் ஃபியூ ஹவர்ஸ் யூ ஸ்டே இன் தட் சன்னதி, இல்லையா? அற்புதமான அனுபவம். கிருஷ்ண பகவானை பார்த்துட்டு சச் ஃபுல்ஃபில்லிங் மொமெண்ட். அங்கே வந்து அன்னைக்கு திருவேண்டரம் சிங்கேரி மேனேஜர் ஒன்று இருந்தார். என்ன வயசு அவருக்கு, மஸ்ட் பி 90+. அவர் வந்து பொறுமையா வந்து அவெல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பக்தியோட வணங்கும் போது சந்தோஷமா இருந்தது. மாமா கிட்ட நம்ம வந்து மகாபெரிவா பத்தி, சரணாலயம் பத்தி, மாமா எல்லாம் சொன்னதும் ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன் அப்படின்னா, மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன், பகவான் பண்ணிட்டே இருக்காருன்னு. அந்த மாதிரி அது நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் நம்மளுக்கும் அது ஒவ்வொரு கணமும் நம்ம சரணாலயத்துல அனுபவிச்சுட்டே இருக்கோம். ஆமா, முக்கியமா வந்து அங்க கொச்சின்லயும் நம்மளுக்கு நிறைய மாமாவோட டிவோட்டிஸ் இருக்கா. அதுல எப்படி ஒரு சில டிவோட்டிஸ்க்கு அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சதுங்கிறத இதோ ஒரு நிமிஷத்துல நம்மளுக்கு ஷேர் பண்ணிப்போம். கொச்சின் பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்கா. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ண பிளேஸ் எப்பயுமே வந்து இந்த மாதிரி காற்றோட்டமாக இருக்க இடம் தான் மாமாவுக்கு செலக்ட் பண்ணுறது. ரீசன் பீயிங் வந்து எப்போ பாரு ரூம்குள்ளே உட்காந்து கஷ்டங்களே கேட்டுன்னு இருக்கிறதுனால அவர் வெளியில் வரும்போது ஜஸ்ட் அன்வைண்டிங் ரிலாக்ஸிங்காக பார்த்து இருக்கிறது. ஆனால் வந்து உணவுக்கு வந்து நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவோம். இந்த முறை கொச்சின்ல வந்து நம்ம எந்த டிவோட்டிஸ் யாரையும் அது பண்ணாம மடம் இருக்கிறதுனால நம்ம மடத்துல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. நாங்க பூர்ணா நதி கிட்ட போகிறது 2 பேர் பார்த்துட்டு என்னையும் சவிதாவையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு மாமி நீங்க சரணாலயம் மாமியா அப்படின்னு கேட்டா. ஆமா அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம். அந்த கூட வந்துட்டுன்னா மாமாவை பத்தின போட்டோ எதுவுமே இருக்கிறதுனால மாமா வீல் சேர்ல வந்தா கூட யாருக்குமே மாமான்னு தெரியாது. அப்புறம் நம்ம சொன்னாதான் தெரியும் மாமா தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம். மாமி கொஞ்சம் துளி பால் கொண்டு வரோம், மாமாவை ஸ்வீகாரம் பண்ணிக்க சொல்லுங்களேன். நான் வந்து அந்த மாமி வந்து பாலக்காடுல இருக்கா, அவ பொன்னாத்துக்கு வந்திருக்கா. ஆக்சுவலா இங்க காலடியில அவ மாப்பிள்ள வந்து ப்ரொஃபஸரா இருக்கார். பெரியவா சொல்லி அந்த இடத்துல ப்ரொஃபஸர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆயிருக்காருப்போன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். அவ வந்து கொஞ்சோண்டு பால் ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் மாமா அப்படின்னு கேட்ட உடனே மாமாட்ட கேட்டோம். மாமா வந்து அபிஷேகங்கள்லாம் ஆனவங்க தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அவள் ரொம்ப ஆசையாக கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாலை சுண்டை காய்ச்சி ஏலக்காய் போட்டு அப்படியே வாசனையாக கொண்டு வந்து இந்த பாலை கொடுத்தா சாப்பிட்டா. அதுக்கப்புறமா வந்து பாட்டில் தான் சாப்பிடணும், நாங்கள் தான் சமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாமி கௌரி மாமின்னு பெரியவாதும் டெப்யூட் பண்ண மாதிரி இருக்க பாலக்காடுல மாமி அனுப்பிச்சு இந்த சமையல். மாமி பாலக்காடுல இருக்கா, காலடியில பொன்னாட்டுக்கு வந்திருக்கா. நாங்க கரெக்டா நாங்க இருக்கிறச்சு அவர் நத்திங் இஸ் கோயின்சிடென்ஸ் இன் லைஃப்னு மாமா சொல்லிட்டே இருக்காங்க. பெரியவாளோட பியூட்டிஃபுல் கொரியோகிராஃபி. ஏன்னா மாமா வெளியில போறது அந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கரெக்டா இடம் பார்த்து இது பண்ணுவோம். அப்ப என்ன சொன்னா மடத்துல இருந்து அவ வந்து லஞ்ச்லாம் கொடுத்து விடுறோம் அப்படின்னா மாமி வந்து டிஃபன் பண்ணி நீங்க அங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அதெல்லாம் பேக் பண்ணி அழகா நம்ம டிரைவர் கிட்ட கொடுத்து மாமாவுக்கு போஜனம் வந்து அவ்வளோ நல்லா ஆச்சு. மாமாவுக்கு போஜனம் டேக் கேர் ஆச்சுன்னா எங்களுக்கும் சந்தோஷம். எங்க போஜனமும் இஸ் ஆல்சோ டேக் கேர். நாங்களும் நல்லா சாப்பிட்டோம். கொழக்கட்டை மாமி வந்து வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு கொழக்கட்டை போடுவேன். அது வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, காலையில டிஃபனோட அனுப்ப முடியலன்னு சொல்லிட்டு மாமி லஞ்சுக்கு போகும்பொழுது மடத்து சாப்பாடோட அந்த கொழக்கட்டையும் கொடுத்து அனுப்பிட்டா. எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மாமாவுக்கு கொழக்கட்டை கொடுத்தா. நாங்கள் கொழக்கட்டைலாம் சாப்பிட்டோம்.
அண்ணா இந்த குழக்கட்டை ஆர் வை வி ஆர் ஷேரிங் திஸ் இஸ் பெரியவா எப்படி ஒரு டோட்டல் சரண்டர் ஸ்டேட்ல இருக்கும்போது ஒரு விஷயத்தையும் பாத்துக்கிறா அப்படின்ட்டு மாமா சொல்லுவா, நீங்கள்லாம் உங்களை நீங்களே கேர் எடுத்துக்கக்கூடிய அறிவு இருக்கு, எனக்கு அது இல்லை, என்ன பரிவா பாத்துக்கிறா அப்படின்பா. ஸோ வென் யூ ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் யுவர் ஓன் இன்டெலிஜென்ஸ், உங்ககிட்டயே கொடுத்துடுறா பகவான், நீனே பாத்துக்கோ, உனக்கு தான் எல்லா திறமையும் இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே பெரியவா அப்படின்னு வந்து அதிதீனமிமம் பரிபாலயமும் அப்படிங்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் அதிதீனன், என்ன நீதானே பரிபாலிக்கணும்னு அப்படின்னு பகவத் பாதாள்கிட்ட விழும்பொழுது ஆஹா இதுக்கு ஒன்னும் தெரியல, நம்ம தான் பாத்துக்கணும்னு அவர் பாக்குறார். பகவத் பாதாளும் மகா பெரிவாளும் அப்படி மாமாவை தாங்கி பிடிக்கிறத கண்ணால பாக்குற பாக்கியம் நல்லா பார்த்தோம், நல்லா சாப்பிட்டோம் எல்லா நாளுமே. தட் இஸ் ஹவு 13th went very well. அன்னைக்கு 13th ஈவினிங் வந்து இங்க பேக் வாட்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு க்ரூஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மாமாவோடைய பிளான் இல்ல, திருட்டுத்தனமா நான் பண்ணின பிளான். மாமா கிட்ட இன்னும் மாமா வரமாட்டா, இந்த இடத்துல இருந்தா போதுமா நாமத்தை சொல்லிட்டு நான் ஜபம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டுவா. நான் வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு we had planned and I really want to thank the cruise person the Matthews ன்னு சொல்லி I think on 12th night around 8:30 தான் நான் அவர்கிட்ட பேசினேன். on 13th morning வந்து அவர் அவ்வளோ அழகா அதெல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். மாமாவால வந்து போட்ல இறங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே you won't believe அத்தனை அழகா he had made the ramp. He had made the ramp that we can get, Mama could comfortably get onto the ramp and get onto the boat. அந்த மாதிரி அவ்வளோ அழகா பண்ணி நம்ம வந்து மாமா அரேபியன் சி காஷன் போய் நம்மளோட டீடைல்ஸ் ஷேர் பண்றோம். நம்மளோட வெப்சைட்டும் வந்து ரீலான்ச் பண்றோம். கொஞ்சம் we are actually revamping our website. அதனுடைய சாஃப்ட் லான்ச்சும் நம்ம வந்து அந்த டீடைல்ஸ் கொடுக்குறோம். ஸோ அவ்வளோ அழகா we enjoyed. மாமா அந்த 1.5 hour ferry ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. அந்த இடத்துல நாங்கள் பஜன்ஸ் பண்ணிட்டு அது இட்ஸ் அ பிரைவேட் இடமா எடுத்துட்டு நம்ம எல்லாருமே அதுல இருந்தோம். அதில் ஒரு 50 பேர் டிராவல் பண்ண நம்ம அவர் வந்து he said your guru is coming so I want to also participate in that ன்னு சொல்லி he gave a heavy discount. அதுக்கு நான் 50 பேர் போற போட்டை நம்மளால எடுத்துக்க முடியுமா அவ்வளோ காசு கொடுத்து, அப்படியே ஸ்லாஷ் டவுன் பண்ணி he gave a price that is not very expensive. அதை நம்ம எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெரியவா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா சூப்பரா அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அக்கறை ஆகுமா, ராத்திரி 8:30 மணிக்கு தான் திடீர்னு அக்கறாச்சு, நம்ம பண்ணினோம். அதையும் நாங்களும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணினோம். ஸோ தட் வாஸ் அபவுட் த 13th. ஸோ இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் டே. எண்டட் த டே வித் கௌரி மாமிஸ் டின்னர். அன்னைக்கு நல்லா முடிச்சு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி அழகா பண்ணி கொடுத்ததுக்கு we were planning for what we want to do on the thanks to Gauri Mami so much. Thanks to Gauri Mami and family. ஸோ 14th அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கொடுங்கனூர் பகவதி அம்மன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவோம். 13th மார்னிங் பகவதி அம்மன் கோவில் 14th மார்னிங். ஓகே 14th மார்னிங் பகவதி அம்மனுடைய கொடுங்கனூர் பகவதி அங்க போனோம். மாமா ரெஸ்ட் எடுத்துட்டா, விஜயமாமி நான் சௌமியா நம்ம தான் போயிட்டு வந்தோம். அங்க வந்து ஒரு அற்புதமான தரிசனம். அந்த நெய்குடம்னு ஒரு இது வழிபாடு ஒரு கவுண்டர் வச்சிருக்கா. அதுல நிறைய வழிபாடுகள் இருக்கு. மாமா வந்து எப்பயுமே வந்து எங்க போனாலும் விளக்கேற்றத்துக்கு வந்து எண்ணெயோ நெய்யோ வாங்கி கொடுப்பா. எல்லாருடைய வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மாமா வாங்கி கொடுக்கறது வழக்கம். சோ அதனால பிரார்த்தனை பண்ணிட்டு 500 ரூபாய் வழிபாடு. எனக்கு எல்லாம் மலையாளத்துல போட்டிருந்ததா, வெறும் 500 மட்டும் போட்டிருந்தது. நான் என்ன நினைச்சேன், ஓஹோ சிறப்பு வழிபாடுக்கு 500 ரூபாய் கொடுத்தா நம்ம ஃபாஸ்டா விடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துன்னு இல்ல அது வந்து நெய் குடம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். சோ அதுக்கப்புறமா ஒரு நல்ல அழகான ஒரு நெய் சொம்பு, பெரிய சொம்பு, கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ நெய் இருக்கும் அதுல. அந்த நெய் எடுத்துட்டு போனோம். அப்ப அவள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும், சுவாமிகிட்ட கேட்டு இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் இருக்கா அப்படின்னு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி அவளே கூட வந்து உள்ள அழகா தரிசனம் பண்ணி வச்சு எதையுமே எதிர்பார்க்கலவா, பைசாலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. நம்ம வந்து கொண்டு போய் சுவாமிக்கு உடனே சமர்ப்பிச்சோம். அதுல ஒரு சிறப்பு பிரசாதமும் கொடுத்தாவா. இந்த சிறப்பு பிரசாதம் என்னன்னா, அம்பாளுக்கு வந்து அந்த ரத்தம் மாதிரி வந்து குருதின்னு சொல்றா, குருதி பிரசாதம் சொல்றா. குங்குமத்துல இதை குழைச்சு, குங்குமத்தை கெட்டியா குழைச்சி அது வந்து குருதியால் அதுல வந்து அம்பாளுக்கு சாத்தி அதை தர அந்த குருதி பிரசாதமும் அன்னைக்கு கொடுத்தாரு. இந்த அம்பாள் தரிசனம் காலடிக்கு யார் பிளான் பண்ணிட்டு வந்தாலும் கண்டிப்பா வந்து இந்த அம்பாள் இது கொடுங்கலூர் போனோம்னா அந்த குருதி பிரசாதமும் கொடுத்து அதை எடுத்துட்டு நம்ம வந்து மாமாவுக்கு கொடுத்தோம்.
அதுக்கப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் வந்து இது காலடி ஸ்தம்பம். காலடி ஸ்தம்பம் மகாபெரிவா. காலடி ஸ்தம்பம் வந்து புது பெரியவா அத்தனை அற்புதமா பண்ணி வச்சிருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு. எல்லாரும் அங்க போய், அதாவது பகவத்பாதாலோடைய லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லா அந்த ஸ்தம்பத்துல அவ்வளவு அழகா கவர் பண்ணிருக்கா. ஹூவர் த ஆர்கிடெக்ட் இல்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்கா. ரொம்ப அற்புதமா அதை வந்து நிர்மாணிச்சிருக்கா. ரொம்ப நன்னா இருக்கு. அங்கேயும் எல்லாரும் போயிட்டு வரணும். ஆமா, எல்லாமே அந்த ஸ்தம்பத்துக்கு போனோம். ஒரு அதாவது எப்படி இருக்குன்னா அந்த ஸ்தம்பம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 படிக்கட்டு ஏறின உடனே பகவத்பாதாலோடைய பிறப்பு, அப்புறமா ஒரு 2 படிக்கட்டு ஏறினா அடுத்த ஸ்டேஜ் அந்த ஸ்தம்பம் ஃபுல்லா அப்படியே மேல ஏறி கீழே இறங்குற மாதிரி அந்த அத்தனை 100+ சரித்திரம். அதாவது லைஃபோட இருக்கு. ஒண்ணுமே வந்து நம்ம நிஜமாவே பாக்குற மாதிரி. ஸ்தம்பத்துக்கு போனோங்கிறவா வந்து ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுத்துருவோம். ஏன்னா காலையிலயும் அவ வந்து 7 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் தான் ஓபன் பண்ணிருக்கா. ஈவினிங் வந்து ஒரு 5:30 to 7. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா அந்த 5:30 to 7 டைமை வந்து ஃபுல்லா அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி போயிட்டோம். அந்த டைம்ல அங்கும் ஆச்சாரியாலோட ரூபங்கள் இருந்து அங்கேயும் எல்லா அபிஷேகங்களும் நம்ம சங்கர மடம் சார்பா ரொம்பவே பிரமாதமா நிறைய பூஜைகள் அங்கேயும் பண்ணிட்டு இருக்கா. நம்ம அந்த ஸ்தம்பத்தை தரிசனம் பண்ணிட்டு ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து கிளம்பி நம்ம வந்து ஆலுவா சிவன் டெம்பிளுக்கு வந்தோம். ஆலுவாங்கிறது ஒரு பிளேஸ். அங்க வந்து ஒரு சிவனுடைய டெம்பிள் இருக்கு. அத்தனை அழகா இருந்தது. சிவன் சுயம்பு இத்தனோண்டுதான் சிவன். அதுக்கப்புறமா வந்து 2 விக்கிரகம் இருக்கு. 2 விக்கிரகம் வந்து சுயம்பா வந்தது சிவன். அதுக்கப்புறமா 2 விக்கிரகங்கள் வந்து வேண்டினாலாம். ஒரு விக்கிரகம் வந்து அங்கேயே வச்சு வேண்டினது. அந்த விக்கிரகம் வந்து காணாம போயிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க பூஜை பண்ணிட்டு தண்ணி வருமே அந்த மூலவர் அந்த ஸ்வயம்பு சிவலிங்கம் இருக்கிற இடத்துல அந்த ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த பேரியர்ஸ் எல்லாம் எடுத்தா அந்த பூர்ணா நதி ஃபுல்லா அதாவது மான்சூன் கேரளா மான்சூன் டைம்ல என்ன ஆகுறதுன்னா இந்த ஆலுவா நதி வந்து ஆலுவா இடத்துல சிவன் வந்து ஃபுல்லா தண்ணியில மூழ்கிடுறார். அந்த தண்ணியில மூழ்கிற அந்த சமயத்துல வந்து சிவபெருமானுக்கு வந்து பில்வ மாலை சாத்தி வைக்கிறான். அந்த தண்ணி வர வர அந்த பில்வ மாலை ஏறி அது வெளியில வந்ததும் அந்த தருணத்துல அவ வந்து தீபாராதனை காமிச்சிட்டு அந்த பில்வத்தை அவ சுவீகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்துக்கு நம்ம பண்ற அபிஷேகம் பத்தாது, நதியே வந்து இந்த சிவபெருமான் அப்படியே மூழ்கிடும் அப்படின்னு சொல்றா. அந்த தவக்கோலத்துல இருக்கிற சிவன் சுயம்புவா வந்தவர், அனாதி காலமா அங்க இருக்கிறவர். அவர் அந்த நீர்நிலையில் அப்படியே மூழ்கியே இருக்கிறதுனால தபஸ் பண்ணிட்டு இருக்கா சிவபெருமான் அப்படின்னு சொன்னா. அதனால ரொம்ப சாந்த ஸ்வரூபியா இருப்பார். என்ன கேட்டாலும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னா. வேற சன்னதியே கிடையாது, நவகிரகங்கள் பரிவாரவே கிடையாது. அந்த மழை இல்லாத நேரத்துல என்க்ளோஷர் மாதிரி மற்ற கோவில இருக்கிற மாதிரி போட்டிருக்கா. அந்த சமயத்துல அதை ரிமூவ் பண்ணிடுவாளாம். அந்த நதி வந்து அந்த ஊர்க்கார அந்த நதியை கங்கையா தான் பாவிச்சு பண்றா. அந்த நதி வந்து அந்த சிவபெருமான ஃபுல்லா மூழ்கி அப்படியே அது அவரை சாந்தப்படுத்துறதா ஒரு ஐதீகம். ஸ்தல புராணம் ரொம்பவே அழகா இருந்தது. அந்த கோயிலும் அதை சுவாமி தரிசனம் பண்ணிட்டு 15ஆம் தேதி இதோ இப்ப நாங்க பிளைட் ஏறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கோம், கிளம்புறோம். அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை மாமா இந்த ஸ்தலத்துல இருந்தே நீங்க வந்து டிவோட்டிஸோட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அதனால பேசிட்டு இருக்கோம். அடுத்த காணொளி வந்து நம்ம அங்க சென்னைக்கு வந்ததும் சரணாலயம் இந்த இடத்துல தான் தங்கிட்டு இருக்கோம். இந்த ரூம் தான் மாமா இருக்க ரூம், பக்கத்தில் இருக்க ரூம். இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நமஸ்காரங்கள். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு வந்த உடனே ஸ்ரீவல்லிபுத்தூர்கார கொஞ்சம் பேர் டிவோட்டிஸ்லாம் இருக்கா, அவளாமும் ஃபோன் பண்ணா. ஸோ ஸ்ரீவல்லிபுத்தூர் பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கேன், எங்களுக்கெல்லாம் கூட இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர்னு பெருமையாயிடுது அப்படின்னு. அதனால நம்மளுடைய சொந்த ஊர் என்ன அப்படிங்கிற வந்து பெரியவா சொன்ன மாதிரி அதே மாதிரி கொச்சின்லயும் நிறைய குரு பூஜா டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்கா. அவள்கிட்ட நாங்க we have to ask sorry to them because நம்ம வந்து 2 நாள் ஸ்டே பண்ணதுனால நம்ம யாருக்கும் ஷார்ட் டியூரேஷன். அதுவும் தவிர மாமாவோட ஹெல்த் கோசரம் அது எல்லாமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதுனால ஷேர் பண்ண முடியல. பாப்போம் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து மாமா ஒரு இடத்துக்கு வரானா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க இருக்க டிவோட்டிஸ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமான்னு நாங்களும் அடுத்த தடவை நாங்க ட்ரை பண்றோம். கண்டிப்பா எல்லாருக்கும் மாமா தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் சொல்றா. எப்பவும் பெரியவாளுடைய பாதையில் நடந்துட்டே இருந்தோ, அது ஒண்ணுதான் சாஸ்வதம். மாமா நீங்க உங்களோட தான் நடக்கும், நான் சாஸ்வதமே கிடையாது, நானும் சேர்ந்து உங்களோட நடக்கிறேன் அப்படின்பாரு. நம்ம எல்லாரும் பெரியவாள்கிட்ட தான் நடக்கும், பெரியவா தான் வழிகாட்டின்னு மாமா சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி மாமாவுடன்
கைகோர்த்து மகா பெரிவா பாதையில் தொடர்ந்து நடப்போம். பெரிவா சரணம். அற்புத ஆசான் ஜே.ஆர். மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.